என்ன அண்ணாமலை சரியில்லை, அண்ணாமலை தனியாக வெளியேறி போங்க, அந்த கட்சி உங்களுக்கு விளங்காது, நீ விளங்காது. பாரதிய ஜனதாக்காரனுடைய கொள்கை என்கிட்ட கேளுங்க. அந்த உங்களுக்கு முன்னாடி நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அனுபவம் இல்லை. நீங்கள் என்ன நேற்று வந்திருக்கீங்க கட்சிக்கு? 1996 2007 வரை 10 வரைக்கும் இருந்தேன் நான் அந்த கட்சியில் இருந்து. என்னாச்சு? வந்த மாடை கட்ட மாட்டேன், போன மாடை தேட மாட்டேன், எதுவுமே தெரியாது இங்கே அவங்களுக்கு. ஏன் அண்ணாமலை பேட்டி கொடுக்கல? பேட்டி கொடுக்குறான்ட்டாங்க. நீ பொத்தப்பா, நீ என்ன பேட்டி கொடுக்குற? அது கொடுக்குறக்கு ஆள் இருக்குது, கொடுக்கலைன்னா பரவாயில்ல, சும்மா இருந்து போகுது, பாரதிய ஜனதா அழிஞ்சு கூட போயிட்டு போகுது, நீ பேட்டி கொடுக்கூடாது அப்படின்ட்டாங்க. மேலேருந்து டெல்லியிலேருந்து சட்ட உத்தரவை போட்டாங்க. என்ன காரணம்? அரசியலை விட்டு அவங்களை ஒழிக்கணும் முடிவுக்கு வந்துட்டாங்க பாரதிய ஜனதாக்காரங்க. சும்மா லேசான விஷயம் இல்லை, சீரணிக்க முடியாத விஷயம் இது. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைய போகிறது உறுதி. அப்புறம் ஒரு மறுசீரமைப்பு வருதா வரலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உங்கள் அரசியல் வாழ்க்கை சொற்ப காலத்தில் முடிச்சு வச்சு, சொற்ப காலத்தில் முடிச்சு வச்சு, முடிக்காதான் முடிச்சு வச்சுருவாங்க பார்த்துக்கு. வணக்கம், நம்ம தலைவர் பேசுகிறேன். பாரதிய ஜனதாவுக்கு 27 சீட்டு கொடுத்துட்டாங்க. இதில் அண்ணாமலை போட்டியிடுன்னு வேற சொல்கிறாங்க. திரும்பி போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட விவாதிச்சதாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. போன பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி ஓரளவு வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை. ஓரளவு சீட்டு பிடிப்போம், நம்ம 4 சீட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். கடைசியில் பார்த்தா அவர் சரியான சீட்டு பிடிக்கவே முடியல. பாராளுமன்றத்தில் அத்தனையுமே திமுக பிடிச்சி போயிட்டாங்க. ஆனால் ஓட்டுச்சதவீதம் 18% வரைக்கும் வந்துருச்சு. அதனால் தேர்தல் முடிஞ்ச உடனே கூப்பிட்டாங்க டெல்லிக்கு. இவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, ராசாலேருந்து வானதி சீனிவாசன்லேருந்து தமிழிசையிலேருந்து எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னா இவர் ஏடிஎம்கேவோட பகைச்சதே தேவையில்லாது, இல்லைன்னா நம்ம ஒரு 10 சீட்டு 20 சீட்டு பிடிச்சிருக்கலாம், அங்கேயே தொங்கு பாராளுமன்றம் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். இவர் தேவையில்லாமல் எடப்பாடியோட மல்லு கட்டி அது இதுன்னு இழுத்து கடைசியில் பார்த்தா நம்மளும் தோற்று போனால் அங்கே தனி மெசாட்டி நமக்கு இல்லாமல் போச்சு. இதில் இருந்து அண்ணாமலை நீங்கள் நீக்குனாத்தேன் கட்சியை நம்ம உருவாக்க முடியும், வளர்க்க முடியும் அப்படின்னு இவர் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிவாதம் பிடிச்ச உடனே அவங்களும் ஒரு கேதர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு ஒரு தனி கூட்டத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மேலே உள்ள அமித்ஷா மோடி அந்த ஒரு கூட்டம் அதுக்கு வேற வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஏன்னா தனி மனிதனுக்கு இங்கே அண்ணாமலைக்காகவே சேர்ந்த ஒரு கூட்டம் ஒரு லட்சக்கணக்கான பேர் இருக்கான், அந்த கட்சிக்குள்ளே இருக்கேன். அவர் எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சிக்கு சேர்ந்துருப்பேன். ஆனால் இவர் தேவையில்லாமல் எஸ்பியாக பார்க்கும்போது மேயிற மாடை நக்கிற மாடு கிடைச்சிற மாதிரி சந்தோஷம் போய் பார்க்க, வாடா நீ எதுக்கு இந்த வேலை எஸ்பியில் கட்டி இப்போ வச்சுக்கிட்டு இருக்க, அவனை வா நான் தலைவராக்குன்னு சொல்லி தலைவர் ஆக்கி விட்டு கடைசியில் முழு சுதந்திரம் மாதிரி கொடுத்து சிங்கா அரைச்சி மூக்கு அறுத்து விட்டாங்க. அது பாரதிய ஜனதாவில். அண்ணாமலைக்கு இது தேவையில்லாத வேலையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாரதிய ஜனதா அது ஒரு மடம், சும்மா இங்கிட்ட வேட்டியை பிடிச்சி இழுப்பேன், இங்கிட்ட சட்டையை பிடிச்சி இழுப்பேன், ஒன்றுமே செயல்பட விட மாட்டாங்க, உங்கள் அரசியல் வாழ்க்கையை முடிச்சு வச்சுருவாங்கன்னு சொன்னி கடைசியில் என்ன ஆகிப்போச்சு தெரியுமா? இப்போ உங்களை மாநில தலைவர் விட்டு நீக்கணும்னு பார்த்தாங்கன்னு எந்த பதவியும் கொடுக்குறதும் இல்லை, பேட்டி கொடுக்கலான்ட்டாங்க. இப்போ ஏன் அண்ணாமலை பேட்டி கொடுக்கல? பேட்டி கொடுக்கலான்ட்டாங்க. நீ பொத்தப்பா, நீ என்ன பேட்டி கொடுக்குற? அது கொடுக்குறக்கு ஆள் இருக்குது, கொடுக்கலைன்னா பரவாயில்ல, சும்மா இருந்து போகுது, பாரதிய ஜனதா அழிஞ்சு கூட போயிட்டு போகுது, நீ பேட்டி கொடுக்கூடாது அப்படின்ட்டாங்க. மேலேருந்து டெல்லியிலேருந்து சட்ட உத்தரவை போட்டாங்க. சும்மா நாச்சுக்கு இவர் நாடகம் நடிச்சுக்கிட்டு நம்மளும் அங்கே இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. அவங்களும் இவர் சும்மா நாச்சுக்கு வச்சுக்கிட்டு இருப்போம்னு அவங்களும் நடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இப்போ கூட்டணி வந்துச்சு 27 சீட்டில் அண்ணாமலைக்கு அந்த கரூர் பக்கத்தில் சீட்டே ஒதுக்கலை. அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க, இருந்தால் இருக்கேன் போனால் போகிறேன் அவ்வளோ. சும்மா பேச்சுக்கு அண்ணாமலை நிற்கணும் அப்படின்னு 4 பேர் கூடி பேசிக்கிறது, 4 பேர் வச்சுக்கிறது, அந்த மாதிரி பேசுகிறாங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்து என்னுடைய ஸ்டாண்டு அதுதான். அண்ணாமலை தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டியே, இனிமேல் எனக்கு தனி கட்சியிலே நீங்கள் தொடங்குங்கன்னு சொன்னேன் நான். ஆனால் நீங்கள் அந்த நல்ல வாய்ப்பை விட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சக்தியை குறைச்சி கடைசியில் உங்களை பேசவே கூடாதுங்கிற இடத்துல வந்து நின்றுருக்காங்க. கடைசியில் இப்போ உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அரசியலில் அண்ணாமலையோட எதிர்காலம் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. உங்களை பேசவே விட மாட்டாங்க. நீங்கள் இப்போ சட்டசபைக்குள்ளே நீங்கள் எல்லா தொழிலும் உங்களை பேச விடுவாங்க நினைக்கிறீங்களா? விடவே மாட்டாங்க. நீ சும்மா இறப்பா ஒரு இடத்துல 2 அங்கே ஒரு 4 தொழிலை பார்த்துக்கிட்டு மட்டும் இறப்பான்ட்டு அவரை பற்றி என்ன காரணம்? அரசியலை விட்டு உங்களை ஒழிக்கணும் முடிவுக்கு வந்துட்டாங்க பாரதிய ஜனதாக்காரங்க. சும்மா லேசான விஷயம் இல்லை, சீரணிக்க முடியாத விஷயம் இது. உங்களை அரசியலை விட்டு ஒழிச்சு கட்டணும். நீ அரசியலை விட்டு ஒழிச்சு கட்ட திருப்பி எஸ்பி கொடுப்பானா? அங்கே கொடுக்க மாட்டேன், திருப்பி இதே கட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அவராக ஓடட்டும்னு பாரதிய ஜனதாக்காரன் நினைக்கிறேன். ஆனால் என்ன அர்த்தத்தில் இவ்வளவு நாள் அண்ணாமலை அந்த கட்சியில் இருக்காருன்னே தெரியவே இல்லையா இது. ஆனால் ஒரு விஷயம் ஒன்று நடக்க போகுது, எல்லாத்தையும் தோக்க போறீங்க, அதனால தான் அது உறுதியாக நடக்கும். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைய போகிறது உறுதி. அப்புறம் ஒரு மறுசீரமைப்பு வருதா வரலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த நிலையில் அண்ணாமலை தனியாக போட்டும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை போகக்கூடாது, இங்கிட்டு ஒரு சும்மா நாச்சுக்கு அங்கே 2 குரூப்பாக வச்சுக்கிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நீ இருப்பா நிலைமை சரியாயின்னு சொல்லிகிட்டே வர்றாங்க. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க, அண்ணாமலை தேவையில்லாத விஷயம் தேவையில்லாமல் வாழ்க்கை வீணாக்கி போய் உங்களை ஒழிச்சு கட்டுற முடிவு கொண்டாங்க. இங்கே என்ன காரணம்? அவர் சொத்து சம்பாதிக்கிறாரு, அவர் தனி குரூப்பை உருவாக்குறாரு. நிர்மலா சீதாராமனே மதுரை வந்திருந்தப்ப எப்படி அண்ணாமலை சொல்லணும் கத்த வேண்டியது, ஏய் இங்கே என்ன சாமியார் மடமா? அது ஒரு ஆளுக்கு என்ன கை தூக்குறது? அதான் கை வாங்கி தூக்க முடியாது அப்படின்னு ஆய்வுன்னு நிர்மலா சீதாராமனே பேசிடுச்சு. நாங்கள் நினச்சோம்னா என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு எச்சரிக்கை நேரடியாக விட்டாங்க அண்ணாமலைக்கு.
எச்சரிக்கை விட்டதுக்கப்புறம் இவ்வளவு நாள் அங்கே இருந்து தாட்சணியம் பார்க்க வேண்டிய வேலை அண்ணாமலைக்கு தேவையில்லாத வேலை. இப்போ என்னாச்சு, உங்கள் அரசியல் வாழ்க்கை சொற்ப காலத்தில் முடிஞ்சு போச்சு. சொற்ப காலத்தில் முடிஞ்சு போச்சு. முடிக்காதான் முடிச்சு வச்சுருவாங்க பார்த்துக்கு. நீ இப்போ உங்களுக்கு கடைசி வாய்ப்பு ஒன்று இருக்குது. சீட்டுலாம் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்றும் நிற்க வேணாம், அவனே கொடுக்க மாட்டேன். இது எதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக வந்து ஒன்று புது கட்சி ஆரம்பிக்க, இல்லைன்னா அழகாக விஷயம் போய் சேருங்க. இதுவே உங்களுக்கு வழி. உங்களை கெடுத்தே விடுவாங்க. கெடுத்து கூட்டதா வச்ச உடனே இறக்கி வச்சு விடுவாங்க. பார்த்துக்க பாரதிய ஜனதாக்காரங்க லேசான ஆள் இல்லை அவங்க. உங்களுடைய வாழ்க்கை என்னாச்சு, கட்சி தொலைஞ்சு கூட போய் போகுது. தனி மனித வளரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் நீயே சம்பாதிக்கிறேன்னு கேட்குறேன். சம்பாதிச்சா தான் கட்சி வச்சு நடத்தலாம் அப்படி பேர் 2 பேர் சேர்க்குறாரு. ஆனால் சம்பாதிச்சா அதை கட்சி நடத்திடுவானேன்னு அவன் நினைக்கிறேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டிட்டு கிடந்தீங்கன்னா இதுக்கு முடிவுதான் என்ன, அண்ணாமலை சரியில்லை. அண்ணாமலை தனியாக வெளியேறி போங்க. அந்த கட்சி உங்களுக்கு விளங்காது. நீ விளங்காது. பாரதிய ஜனதாக்காரனுடைய கொள்கை என்கிட்ட கேளுங்க. அந்த உங்களுக்கு முன்னாடி நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அனுபவம் இல்லை. நீங்கள் என்ன நேற்று வந்திருக்கீங்க கட்சிக்கு. 1996 2007 வரை 10 வரைக்கும் இருந்தேன் நான் அந்த கட்சியில் இருந்து. அது என்னாச்சு, வந்த மாடை கட்ட மாட்டேன், போன மாடை தேட மாட்டேன். இதுவுமே தெரியாதுங்க அவங்களுக்கு. சும்மா என்றைக்கா ஒரு நாள் வருவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாவட்டம் வருவேன், மாநிலமும் வருவேன். அதோடு விட்டுருவேன். அடுத்த 5ஆவது வருஷம் வருவேன். விளங்குமா கட்சி, விளங்குமா? பேசுகிறதே ஒன்று கோஷ்டி பயங்கர கோஷ்டி. அடி தட்டி தான், வெட்டு குத்துத்தேன். காங்கிரஸ்லாம் மீறின கோஷ்டி பாரதிய ஜனதாவில் இருக்காங்க. மீறின கோஷ்டி என்னென்ன காது விட்டு கேட்க மாட்டாங்க. ஒரு கம்ப்ளீட்டாக காது விட்டு கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, நாங்கள் அங்கே ராஜஸ்தானில் வளர்த்தேன், குஜராத்தில் வளர்த்தேன், அசாமில் வளர்த்தேன், பீகாரில் வளர்த்தேன். நான் ஒரு கதை பாடுவேன் அவங்கள அமுக்கிறதுக்காக. ஆக மொத்தம் பூரா போய்தேன். அவங்க பேசுகிற பூரா போய்தேன். இந்த கூட்டத்துக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையா, இந்த வேலை தேவையா? இன்னும் அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அரசியல் பண்ணித்தே ஆகணும். நீ வெளியே போக முடியாது. எஸ்பி வேலை கிடையாது. சரி, ஆடு மாடை வச்சுக்கிட்டு நான் பால் பீச்சி விற்றுக்கு புழைக்கிறீன்னு சொன்னால் இது கதை வசனத்துக்கு வேணா ஆகும், நிஜத்துக்கு ஆகுமா? ஆகாது. அப்போ அரசியலும் பண்ணி ஆகணும். நம்ம பேரு புகழும் வாங்கி ஆகணும். ஏதாவது பதவிக்கு, சின்ன பதவிக்காவது நம்ம நின்று ஆகணும். அதனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம், ஒன்று இப்போயே சுயேட்சையாக போட்டு எல்லாத்தையும் உங்கள் ஆதரவாளர் இருக்காங்க ஆள், உங்களுக்கு சுயேட்சையாக போட்டு நிற்க வைங்க. இல்லைன்னா விஷயம் மாதிரி கூட ஆளுகளை பார்த்துக்கிட்டு கூட்டணி வைங்க. ஏன்னா சீமானோட போங்க. சீமானா உங்களுக்கு ஆதரவாக எப்பவுமே இருப்பாப்புல. நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம், ஒரு வேட்பாளர் போட்டாத்துக்கும். ஆக மொத்தத்தில் உங்களை முச்சந்தியில் கொண்டு நிப்பாட்டி கரும்புள்ளி செம்புடி குத்த ஆரம்பித்தாங்க பாரதிய ஜனதாக்காரங்க அண்ணாமலையை.